வெல்கம் டு சக்ஸஸ் மார்க்ஸ் எம்எஸ்பி. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏபி மெத்தடில் நம்பர் ஆஃப் சீக்வன்ஸில் ஏபி மெத்தட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஃபார்முலாவில் உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும். டிஎன் ஃபார்முலா யூஸ் பண்ணணுமா, என் ஃபார்முலா அப்படி யூஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கும். இப்போ இதை நம்ம இன்றைக்கி கிளியர் பண்ணிக்கலாம். அதாவது நம்மளுக்கு ஏபியில் சீக்வன்ஸ் பார்த்திங்கன்னா ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 2D, ஏ ப்ளஸ் 3D அப்படின்னு சொல்லி இந்த சீக்வன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ இதில் ஏ அப்படின்றது ஃபஸ்ட்டு டேர்ம், அதாவது T1 டேர்ம், ஃபஸ்ட்டு டேர்ம் T1, இது T2 அப்படின்னா T2 செகண்ட் டேர்ம்னு அர்த்தம். இது T3, இது T4 அப்படின்னு நம்மளுக்கு எக்ஸட்ரா கான்செப்ட் கொண்டு வரும். இப்போ அப்படின்னா இது வந்து டேர்ம்ஸை குறிக்கிறது, இது வந்து ஃபோர்த்து டேர்ம், இது தேர்டு டேர்ம் சொல்லி குறிக்கிறது. ஸோ இப்போ அந்த மாதிரி உங்களுக்கு கொஷின்ஸ் இப்படி ஒன்று கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு கொஷின் சொல்கிறேன். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், அதாவது find the 12th term of an AP அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு சீக்வன்ஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 4, 8, 12, 16 இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம்னா இது, செகண்ட் டேர்ம்னா இது அப்படின்னும்போது இதில் எத்தனாவது டேர்ம் அப்படின்னா இது ஃபஸ்ட்டு டேர்ம், இது செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம், இது ஃபோர்த் டேர்ம். அப்படின்னா என்ன கொஸ்டினில் கேட்குறாங்க, 12th டேர்ம் அப்படின்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், டிஎன் ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு அர்த்தம். அப்படின்னா இப்போ டிஎன் ஏ ப்ளஸ் என் மைனஸ் பார்த்தீங்கன்னா 4, 8, 12, 16 இதில் டிஎன் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். இதில் ஏவோட வேல்யூ என்னது 4, டிஃப்ரென்ஸ் டி என்ன கிடைக்கும் இதோட பாருங்கள் 4 தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்னா இதுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன தான் கிடைக்கும், நம்மளுக்கு 4 தான் கிடைக்கும். அப்போ இதை நம்ம ஃபார்முலாவில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்க இங்கே T12 எப்படி கொடுக்கும், ஏவோட வேல்யூ 4 ப்ளஸ் 12th டேர்ம் அப்படின்றதால எனக்கு வேல்யூ என்ன கொடுக்கணும், 12 கொடுக்கணும். 12 மைனஸ் 1 டியோட வேல்யூ 4. ஸோ இப்போ இங்கே 4 ப்ளஸ் 12லேருந்து 1 மைனஸ் பண்ணோம்னா 11 இன்ட்டு 4. இப்படி எந்த ஒரு சிம்பிளுமே நடுவில் கொடுக்கல அப்படின்னா அதெல்லாம் மல்டிப்ளிகேஷன், அதுலேயும் ஒரு சிலர் தப்பு பண்ணுறீங்க. இது ரெண்டு மல்டிப்ளிகேஷன் வரும். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 ப்ளஸ் 11 4s 44, ரெண்டையும் ஆட் பண்ணால் 48. இது T12th டேர்ம். இப்போ இது ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், ஃபோர்த் அந்த மாதிரி சொல்கிற மாதிரி இப்போ 12th டேர்ம் பார்த்திங்கன்னா 48 கிடைக்கும்னு அர்த்தம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். அதுவே ரிவர்ஸ் ஆர்டரில் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது இது வந்து ஆட் ஆகிட்டே போகிறதுனால உங்களுக்கு பாசிட்டிவில் டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். இதுவே இப்போ நெகட்டிவில் வேறு மெத்தடில் ஒன்று சொல்கிறாங்க கவனிங்க. ஃபைண்ட் த 13th term of an AP. இப்போ ஏபியில் இன்னும் ஒரு சீக்வன்ஸ் சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. 14, 11, 8 எக்ஸெட்ரா இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா இப்போ இதில் வந்து ஏவோட வேல்யூ என்ன கிடைக்கும், 14 இருக்கும். டியோட பார்த்தீங்கன்னா டியோட வேல்யூ இதில் மைனஸ் பண்ணி போட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன வரணும், -3 வரும். 14லேருந்து -3 மைனஸ் பண்ணோம்னாக்க 11 கிடைக்கும். 11லேருந்து 3 மைனஸ் பண்ணோம்னா 8 கிடைக்கும். ஸோ அப்படின்னா டிஃப்ரென்ஸ் வந்து -3. ஸோ இப்போ இந்த ஃபார்மேட்டில் நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. டேரெக்டாக கூட நீங்கள் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது T13th டேர்ம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போனா ஏவோட வேல்யூ என்னது 14 ப்ளஸ் n-1 அப்போனா 13 மைனஸ் 1, டியோட வேல்யூ -3. ஸோ 14 ப்ளஸ் இதுலேருந்து மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், நம்மளுக்கு 12 வரும். இது கூட ஒரு -3 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 14 இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -12 3s 36. ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வந்துருச்சு, -36. இப்போ இது ஆப்போசிட் சைனில் வந்திருக்கு. இப்போ ஆப்போசிட் சைன்லனாக்கா 36லேருந்து 14 நம்ம மைனஸ் பண்ணி ஆகணும். -6லேருந்து 4 மைனஸ் பண்ணிங்கன்னா 2, 3லேருந்து 1 மைனஸ் பண்ணிங்கனாலும் 2 கிடைக்கும். ஸோ இது T13. இதில் மினிமம் வேல்யூ நம்மளுக்கு இதில் டிக்ரீஸ் ஆகிட்டே வரதுனால கண்டிப்பாக இது நெகட்டிவ் வேல்யூஸில் தான் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ இந்த ஒரே ஃபார்முலாவிலே நான் இதை இன்னும் ஒரு சம்மை எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எத்தனை டேர்ம்ஸ், 12th டேர்ம், 13th டேர்ம் அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்கும்போது நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், டிஎன் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். L-A இது ரெண்டு மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பயுமே n = L - A/D + 1 ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க.
இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் நான் டிஎன் ஃபார்முலாவிலே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். டிஎன், அதாவது இது ஃபஸ்ட்டு டேர்ம், இது செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம், இது ஃபோர்த் டேர்ம். இந்த டேர்ம் வந்து என்னன்றது நம்மளுக்கு தெரியாது. அப்போனா என்னன்னு தெரியாது அப்படின்னாக்கா அது என்ன அர்த்தம்? டிஎன் அர்த்தம். இது T1, இது T2, இது T3, இது T4 சொல்கிற மாதிரி இது எத்தனாவது டேர்ம் நம்மளுக்கு தெரியாது. அப்போனா அது டிஎன்னு அர்த்தம். இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா என்னது? டிஎன் ஃபார்முலா A + n - 1 × D. இப்போது டிஎன்னுக்கு பதிலாக என்ன கொடுக்கணும்னு அர்த்தம்? இந்த ஃபார்முலா கொடுக்கணும். அப்படின்னா இது 103. ஏவோட வேல்யூ என்ன இருக்குது? 8 ப்ளஸ் இது எத்தனாவது டேர்ம்? என்னன்றது எத்தனை டேர்ம்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கும். அந்த எத்தனாவது டேர்ம்ன்றதை நம்மளுக்கு தெரியாது. அப்போ நான் என்ன பண்ணுறோம்? இந்த எண்ணை அப்படியே வச்சுக்கோங்க. டிஃப்ரென்ஸ் டி என்ன கிடைக்குது? இதில் பார்த்தீங்கன்னா 5 கிடைக்கும். 8 கூட 5 ஆட் பண்ணால் தான் 13. 13 கூட 5 ஆட் பண்ணால் தான் 18 கிடைக்கும். ஸோ அப்படின்னா டியோட வேல்யூ எனக்கு 5 இருக்கும். ஸோ இப்போ அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 8 ஆப்போசிட் இடத்துல வந்தீங்கன்னா மைனஸில் வரும். 103 - 8 ஈக்குவல் டு இந்த n - 1 × 5. இப்போ 103லேருந்து 8 நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 95 இருக்கும். ஈக்குவல் டு n - 1 × 5. இந்த 5 வந்து ஆப்போசிட் வந்துன்னா டிவிஷனில் இருக்கும். இப்போ 95/5 ஈக்குவல் டு n - 1. இப்போ இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 1 5 is 5, 1 5, ரிமைனிங் 4, 8 5s are 9 5s are 45, sorry 9 5s are 45. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 19 n - 1. இந்த -1 ஆப்போசிட் லெட்டர்லாம் என்ன ஆகிடும்? +1 வரும். அப்போனா அதோட ஆன்சர் என்ன இருக்கும்? 20. அப்போனா என்னோட வேல்யூ 20. அப்போனா அந்த டேர்ம் எத்தனாவது டேர்மாக கிடைக்கும்னு அர்த்தம்? 20th டேர்மாக கிடைக்கும்னு அர்த்தம். இதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சேம் இதே மாதிரி உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் சம்ஸ் தரேன், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின்ஸில் இருக்கிறது என்னென்ன சந்தேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன் ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்க nth டேர்ம், 12th டேர்மு, 16th டேர்மு அப்படின்னு கேட்குறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னு அர்த்தம். 12th டேர்ம், 4th டேர்ம் அந்த மாதிரிலாம் கேட்குறாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண அர்த்தம். அதுவே என்னன்னாக்கா என் ஃபார்முலா எது யூஸ் பண்ணால் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸு, ஹவு மெனி டேர்ம்ஸு, விச் டேர்ம், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் என் ஃபார்முலாவை யூஸ் பண்ணணுன்றதை மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தது எக்ஸாம்பிள்ஸ் இந்த சம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.